புதிய அமைச்சர்களின் ஆய்வு பரிதாபங்கள், ஆய்வு அலப்பறைகள் அப்படின்னு ஒரு 10 வீடியோக்கு மேல போடுற அளவுக்கு கண்டென்ட் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல போக்குவரத்து துறை சார்பா நடந்திருக்கிற ஆய்வுகள் சம்பந்தமா இப்ப பார்க்கலாம். ஒரு பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆனா அதுக்கு ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனா டிக்கெட் கிடைக்காது. என்னன்னு பார்த்தா ரசிகர் மன்றத்துக்காரங்க தியேட்டருக்காரங்க கிட்ட பேசி மொத்த டிக்கெட்டையும் நவட்டிட்டு அதை இஷ்டத்துக்கு வித்துட்டு இருப்பாங்க. அதே வழியில வந்திருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் SCTCல ரிசர்வ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் ரிசர்வ் பண்ணாம வர்றவங்களுக்கும் எப்படி டிக்கெட் அலாட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு புது ஐடியா கொடுத்திருக்காரு. முன்பதிவு செய்யாதவர்கள் அதிகமாக கும்பலா செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு குழந்தை கூட்டு வந்தாங்க, ஒரு பதட்டம் வருது, இந்த வண்டி வரல. இதுல முன்பதிவு செய்தவர்களும் வந்தாங்க. அப்ப ரெண்டு தான் இங்க பிரச்சனையே வருது. நான் என்ன பண்ணேனாக்கா, முன்பதிவு செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க பேருந்துல கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டுவதற்காக அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அமைச்சிடலாம்னு சொல்லி அந்த பஸ்ல இவங்க ஏற்றி அமைச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதை விட ஒரு முக்கியமான சம்பவம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் ஆய்வு பண்ணும்போது நடந்திருக்கு. SCTCலயும் வால்வோ பஸ் இருக்கு அப்படிங்கறதே தெரியாம ஆய்வுக்கு வந்திருக்கிறாரு இந்த அமைச்சர். இத ஆய்வு பரிதாபங்கள் சொல்றதா இல்ல பரிதாபகரமான ஆய்வுன்னு சொல்றதா, எது எப்படியோ போக்குவரத்து துறைய போக்கற்ற துறையா மாற்றாம இருந்தா சரிதான்.